குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். திரும்ப ட்ரான்சிஷன் எலமெண்ட் அண்ட் இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் லெசன் ஸ்டார்ட் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஒரு இம்பார்ட்டண்டான லெசன். நிறையா க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு லெசன். ஸோ அப்போ இந்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோர்த் லெசனில் இருக்கக்கூடிய அந்த ட்ரான்சிஷன் மெட்டல் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த காம்பவுண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம். ட்ரான்சிஷன் மெட்டல் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லி 10வது ப்ராப்பர்ட்டியாக படிச்சிருப்போம். அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லெசன் தான் இந்த லெசன். இந்த லெசன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அண்ட் கம்பேர் வித் டபுள் சால்ட். ஏன் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம லைஃப்பில் நிறையா இடங்களில் இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அப்படி சொல்லக்கூடிய காம்பவுண்டில் Fe2+ அப்படின்னு சொல்லக்கூடிய கீம் அயான் சுட் பி ரியாக்ட் வித் குளோபின் அப்படி சொல்லக்கூடிய அந்த ப்ரோட்டீனோட இட் கேன் பி ஃபார்ம் கோஆர்டினேஷன் காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ணும். அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டு தான் நம்ம பிளட் வந்து ரெட் கலரில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். நெக்ஸ்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அயன் பார்த்துருக்கும். அந்த அயன் பார்த்தீங்க அப்படின்னா கோபால்ட்டோட கண்டென்ட், மெக்னீசியமோட கண்டென்ட் இருக்கக்கூடியது. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அதனால் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கும் டபுள் சால்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே ஒன்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டோட ஃபார்மேஷன் ஆகக்கூடிய ரியாக்டன்ட் எடுக்கிறது ரெண்டுமே ஒன்றா இருக்கலாம். பட் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் வேயில் வந்து இருக்கும். வாட் இஸ் அ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா 2 or more ஸ்டேபிள் காம்பவுண்ட் இன் சொல்யூஷன் ஃபார்ம் இஸ் மிக்ஸ்டு டுகெதர். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சால்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். டபுள் சால்ட்டையும் ஃபார்ம் பண்ணலாம், கோஆர்டினேஷன் காம்பவுண்டையும் ஃபார்ம் பண்ணலாம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மோர் சால்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மோர் சால்ட் அப்படிங்கிறது என்ன, ஃபெரஸ் சல்பேட்டையும் அமோனியம் சல்பேட்டையும் சேர்க்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான், ஒரு கிறிஸ்டலைன் ஃபார்முக்கு பேர் தான் என்னென்னா மோர் சால்ட்டு. இந்த சப்ஸ்டன்ஸ் இந்த டபுள் சால்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா சொல்யூஷன் ஃபார்முக்கு நம்ம போகும்போது அந்த சொல்யூஷனில் இண்டிவிஜுவல் சிம்பிள் அயானாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெரஸ் சல்பேட்னா Fe2+ அயான் இருக்கும். அமோனியம்னா அமோனியம் சல்பேட்லேருந்து அமோனியம் இருக்கும். அதுக்கடுத்து SO4 சல்பேட் அயான் வந்து இருக்கும். அப்போ ஒரு டபுள் சால்ட் மீன்ஸ் இன் சொல்யூஷன் ஃபார்மில் இட் கேன் பி எக்ஸிஸ்ட் இன் த இண்டிவிஜுவல் அயான்ஸ். அதுக்கான டெஸ்ட் பண்ணும்போது இட் கேன் பி கிவ்ஸ் த ஆன்சர். பட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இஸ் ஆல்சோ மிக்ஸ் ஆஃப் 2 salt, but this cannot be form a cannot be answer the individual test. இண்டிவிஜுவல் டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த அயானுக்கான டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இட் cannot be exist in the exact result. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குமோலார் அமௌண்ட் ஆஃப் Fe3 ஃபெரஸ் சயனைடையும் பொட்டாசியம் ஃபெரிக் குளோரைடையும் பொட்டாசியம் தயோசைனைடை மிக்ஸ் பண்ணும்போது பிளட் ரெட் கலரில் பொட்டாசியம் ஃபெரோசைனைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. இது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ரெப்ரசன்ட் த ஸ்கொயர் ப்ராக்கெட். இந்த சப்ஸ்டன்ஸை நம்ம சொல்யூஷனில் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய அயான் cannot be dissociated into சிம்பிள் அயான்ஸாக டிசோசியேட் ஆகாது. அதே நேரத்தில் டெஸ்ட் Fe2+க்கான டெஸ்ட் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இட் cannot be give the answer about the Fe2+ அயான். ஸோ அப்போ டபுள் சால்ட் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி அயானிஸ்ட் பட் இட் ஆல்சோ அண்ட் கிவ் ஆன்சர் ஃபார் த சிம்பிள் டெஸ்ட்டு. பட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் cannot be give the answer for the simple test. ஓகேங்களா? இதான் கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கும் டபுள் சால்ட்டுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸு. இது ஒரு புக் பேக் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸில் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வெர்னர் தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஆல்ஃப்ரெட் வெர்னர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதனோட சைஸு, அதனோட ஸ்ட்ரக்சரு, அதனோட ப்ராப்பர்ட்டிஸு, அது என்னென்னலாம் காம்பவுண்ட்லாம் உள்ளே இருக்கும், என்னென்ன அயன்லாம் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா வெர்னர். அதனால தான் இவர் என்ன பண்ணுவார், ஆல்ஃப்ரெட் வெர்னர் இஸ் த ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பவுண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால்ட் 3 குளோரைடை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அந்த காம்பவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பி எக்ஸிஸ்ட் இன் த டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 6 அமோனியா இருக்கும்போது எல்லோ கலராக ஃபார்ம் பண்ணுது, 5 அமோனியா இருக்கும்போது பர்பிள் கலராக ஃபார்ம் பண்ணுது, 4 அமோனியா இருக்கும்போது க்ரீன் கலர். அப்போ ஒவ்வொரு எடுக்கக்கூடிய காம்பவுண்ட் ஒன்று தான், பட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆகும்போது டிஃப்ரெண்ட் கலரை வந்து கொடுக்குது. இதை தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அனலைஸ் பண்ணுறாரு. அப்படி அனலைஸ் பண்ணும்போது எக்ஸ்போஸ் சம் பாஸ்லேட்ஸ். அந்த பாஸ்லேட்ஸை பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட்டு பாஸ்லேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கோவலண்ட் அயான் எக்ஸிஸ்ட் இன் த 2 வேலன்சிஸ். 2 டைப்பான வேலன்சியில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஒன்று பிரைமரி வேலன்சி, அனதர் ஒன்று செகண்டரி வேலன்சி. இதான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட்டு. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய காம்பவுண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஆட்டம் சுட் பி எக்ஸிஸ்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சொல்லுவாங்க, அதாவது டிரான்சிஷன் எலமெண்ட். அந்த டிரான்சிஷன் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் இன் த 2 டைப் ஆஃப் வேலன்சிஸ். ஒன்று பிரைமரி வேலன்சி, அனதர் ஒன்று செகண்டரி வேலன்சி. பிரைமரி வேலன்சி எதை சாட்டிஸ்ஃபை பிரைமரி வேலன்சின்னு எதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் அயான். நம்ம எடுக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் அயானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் நம்பரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். அப்போ கோஆர்டினேஷன் நம்பர்னா ஸ்பியருக்குள்ள மெட்டலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது, அதாவது ஹவு மச் ஆஃப் அயான்ஸ் டு ரியாக்ட் வித் சென்ட்ரல் மெட்டல் அயான் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் கோஆர்டினேஷன் நம்பர். செகண்டரி நெக்ஸ்ட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா primary valency of the metal should be satisfied. Most of the cases are negative ions ஆல மட்டும்தான் satisfy ஆகும். It can be satisfied by the negative ion. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். CO அப்படின்னு சொல்லி கோபால்ட் அயான், அதோட யார் ரியாக்ட் ஆகிருக்காங்க, Cl அப்படிங்கிறது அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3+ அப்படிங்கிறது. அப்போ 3Cl- வந்து அதோட ரியாக்ட் ஆகிருக்கு. அப்போ பிரைமரி வேலன்சி ரெஃபர்ஸ் டு த ஆக்சிடேஷன் நம்பர். இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை ஒன்லி த நெகட்டிவ் அயான். செகண்டரி வேலன்சி எடுத்துக்கிட்டோம். மூணாவது பாயிண்ட் செகண்டரி வேலன்சி எடுத்தோம்னா செகண்டரி வேலன்சி சாட்டிஸ்ஃபைட் நெகட்டிவ் அயானால் ஆக்சிடைஸால் சேரலாம், நியூட்ரல் மாலிகுலால் சேரலாம், அல்லது பாசிட்டிவ் அயானில் சேரலாம். அப்படி சேரும்போது இட் கேன் பி ஃபார்ம் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே எடுத்துக்கூடிய காம்பவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா COCl3 6 அமோனியா ஆட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா கோபால்ட்டோட 6 அமோனியா சேர்ந்துருக்கு. அப்போ 6 அமோனியா சேரும்போது அதோட கோஆர்டினேஷன் நம்பர் அங்கே 6 இருக்கும். அப்போ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா COCl3 5 அமோனியா சேர்த்துருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்காதா, 5 மாறுமா, 5 அமோனியா தானே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமோனியாவை ஒரு Cl- அயான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அப்போ அங்கேயும் 6 தான் வரும். அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் மாறாது, பட் அயான் பைண்ட் ஆகக்கூடிய அந்த கோபால்ட்டோட அயான் பைண்ட் ஆகக்கூடிய அமோனியா சேரலாம். Cl- சேரும்போது டோட்டலாக 6 வரணும். அதனால தான் 5 அமோனியா மாலிகுல்ஸ் அண்ட் 1 Cl- அயான் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6ங்கிறது எப்பயுமே மாறாது. செகண்டரி வேலன்சி should be satisfied by the நெகட்டிவ் அயான் அண்ட் நியூட்ரல் மாலிகுல்ஸால் சாட்டிஸ்ஃபை ஆகும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்கார்டிங் வெர்னர் தியரி படி பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பியர் வந்து இருக்கும். ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், டிரான்சன் மெட்டல் ஆட்டமை சுற்றி 2 விதமான அயான்ஸ் வந்து இருக்கும், 2 விதமான ஸ்பியர் இருக்கும். ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்ராமில் பாருங்கள், இன்னர் ஸ்பியர், அந்த பிங்க் கலராக லைட் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க, அது இன்னர் ஸ்பியர். அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஸ்பியர். அந்த இன்னர் ஸ்பியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு கோஆர்டினேஷன் ஸ்பியர். இன்னர் ஸ்பியர் இஸ் கால்டு கோஆர்டினேஷன் ஸ்பியர். அதில் யார் இருப்பாங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பரை யார் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ அந்த அயன் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஸ்பியர் இஸ் கால்டு அயானிசேஷன் ஸ்பியர். இது எங்கே இருக்குன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர், அந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுருந்தோம் தெரியுமா, அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய அயான் தான் அவுட்டர் ஸ்பியராக இருக்கும். ஏன் அவுட்டர் ஸ்பியராக இருக்குது என்பதுனா நம்ம சொல்யூஷன் ஃபார்மில் கொண்டு வரும்போது அந்த அவுட்டர் ஸ்பியரில் இருக்கக்கூடிய அயான்ஸ் மட்டும்தான் அயானிஸ்ட் ஆகும். தட் மீன்ஸ் என்னன்னா சென்ட்ரல் மெட்டல் அயானோட அந்த அயான், அதாவது அயானிசேஷன் ஸ்பியரில் இருக்கக்கூடிய அயான் லூஸாக வந்து பைண்டாக இருக்கும். லூஸாக பைண்டாக இருக்கும்போது இட் கேன் பி ஈஸிலி டிசோசியேட்டட் ஃப்ரம் த அயான்ஸ். அதுதான் டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. மெட்டல் இருக்குது, அதை சுற்றி ஒரு ஸ்பியர் இருக்குது, வெளியே ஒரு ஸ்பியர் இருக்குது. இன்னர் ஸ்பியராக இருக்கக்கூடிய காம்பவுண்டு தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர் சொல்கிறது. அதில் கோஆர்டினேஷன் நம்பரை எந்த ஆட்டம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அது மட்டும்தான் இருக்கும். அவுட்டர் ஸ்பியரில் அயானிசேஷன் ஸ்பியர்னு சொல்கிறோம். அயானிசேஷன் ஸ்பியரில் அதாவது கோஆர்டினேஷன் ஸ்பியர் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அயான் மட்டும்தான் அயானிசேஷன் ஸ்பியரில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இதான் வந்து வெர்னர் எக்ஸ்பிளைன் பண்ண வெர்னர் தியரி. இதில் 5வது பாயிண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா பிரைமரி வேலன்சி வந்து நான் டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். பிரைமரி வேலன்சி நான் டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ பிரைமரி வேலன்சியை வச்சு
வாட் இஸ் பிரைமரி வேலன்சி? ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதை வச்சு நம்மளால் ஜாமெண்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஜாமெண்ட்ரி மீன்ஸ் டெட்ராஹைட்ரலா இல்லை ஸ்கொயர் பிளேனாரா இல்லை ஆக்டாஹைட்ரலா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை நம்மளால் என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் இந்த செகண்டரி வேலன்ஸ் இஸ் அ டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி. செகண்டரி வேலன்ஸ் இஸ் அ டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி. அப்போ டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைரக்ஷனில் ஃபோக்கஸ் ஆகிருக்கும். அப்படி ஃபோக்கஸ் ஆகும்போது அது டெட்ராஹைட்ரலா இல்லை ஆக்டாஹைட்ரலா இல்லை ஸ்கொயர் பிளேனார் ஜாமெண்ட்ரியில் வருதா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஈஸியாக என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டல் அயான் ஹேவ் த கோஆர்டினேஷன் நம்பர் 6. கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்தால் அந்த காம்பவுண்ட் கண்டிப்பாக ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் இருக்கும். அப்போ கோஆர்டினேஷன் நம்பரை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ கோஆர்டினேஷன் நம்பருங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுது? செகண்டரி வேலன்சியை மென்ஷன் பண்ணுது. அப்போ செகண்டரி வேலன்சியை மென்ஷன் பண்ணக்கூடிய அயன் 6 இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்டாஹைட்ரல் ஜாமெண்ட்ரி ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். 4 இருந்தால் 2 ஜாமெண்ட்ரியாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஹைட்ரல், அனதர் ஒன் இஸ் ஸ்கொயர் பிளேனார். அப்போ ஜாமெண்ட்ரி வந்து 4 கோஆர்டினேஷன் நம்பர் 4 எடுக்கும்போது ஜாமெண்ட்ரி ஸ்கொயர் பிளேனாராகவும் இருக்கலாம் ஆர் டெட்ராஹைட்ரலாக இருக்கலாம். அதுக்கான ரீசனை தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வெர்னர் தியரியை பேஸ் பண்ணி கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் ஏன் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் கலருங்கிற ஒரு வார்த்தையை கூட அவர் சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட ஜாமெண்ட்ரி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொன்னாரே தவிர கலரோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா அப்படிங்கிறத பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. இதான் வந்து வெர்னர் தியரியோட மெயின் ட்ராபேக்கு. அதை கலர் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி cannot be explained by the வெர்னர் தியரி. Thank you, student.